வீடு, எளிமையான வாழ்க்கை, எல்லாம் எளிமை, ஆனால் திருப்தியாக இருப்பான். அவன் தான் யார்? சத்தமா. புரியுது அவங்களுக்கு? அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. புரியுங்களா? 500 செருப்பு வாங்கணும் தேவையில்லை. கவனிங்க, எவன் நல்ல மனுஷன்? எவன் ஒருவன் தனக்கு இருக்கிற ஒன்றில் திருப்தி அடைகிறானோ. தமிழ் புரிய நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இப்படி தான். அவர் மனைவி வந்திருக்கலாம், இவர் மனைவியாக வந்திருக்கலாம், இவர் கணவராக வந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், நான் அங்கே பறந்துருக்கலாம், இங்கே பறந்துருக்கலாம். அது இன்னும் உங்களை பின்மாற்றத்தில் கொண்டு போயிடும். ஆனால் ஒன்று, தேவன் என்ன கொடுத்தாரோ நன்றி ஆண்டவரே, இந்த எளிமையான வாழ்க்கைக்காக நன்றி, இந்த எளிமையான உடைக்காக நன்றி, இந்த எளிமையான ஆகாரத்துக்காக நன்றி, இந்த எளிமையான வீட்டுக்காக நன்றி. அப்படி சொல்லுங்க, நீங்களும் திருப்தியாக இருப்பீங்க. உங்களை கொண்டு அடுத்தவளை கர்த்தர் திருப்தியாக்குவார். நம்புறீங்களா? இதெல்லாம் ஒரு வீடா? எவன் ஒருவனுக்கு திருப்தி இல்லையோ அவன் நல்ல மனிதனே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த ஆளை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கூலிக்காரனோட கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னும் மோசமாயிட்டு இருப்பீங்க. யார் நல்ல மனுஷன்? எவன் ஒருவன் நன்றியாக இருக்கிறானோ, தேவன் தந்த ஒன்றில் திருப்தியாக இருக்கிறானோ அவன் நல்ல மனிதன். அடுத்து ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது யார் நல்ல மனிதன் சொன்னால், ஆவிகளை சோதித்து அறிந்து செயல்படுகிறானே அவன் தான் நல்ல மனிதன். ஆவிகளை சோதித்து எல்லா நிலைகளிலும் சோதித்தரும் செயல்படுகிறவன். எல்லா நிலைகளிலும் எல்லா ஆவிகளையும் எல்லா நிலைகளிலும் எல்லாம் பாருங்க. அன்பா பேசுகிறாங்க இந்த அம்மா, அன்பா பேசுகிறார் இந்த ஐயா. ஏன் அன்பா பேசுகிறாரு? நேற்று வரைக்கும் சிங்கமாக இருந்தார், கரடிமாக இருந்தார். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இன்றைக்கி திடீர்னு அப்படியே அன்பை கொட்டுறாரு. கவனிங்க, முதல்ல ஆவிகளை சோதிங்க. நல்லா புரியுதுங்களா? திரும்ப சொல்கிறேன். அந்நிய பாஷை பேசுவாங்க, குதிப்பாங்க, ஹை ஜம்ப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஆவி நல்லா இருக்காது. நல்லா பேசுவாங்க, பேசும்போதே பொடி வச்சு பேசுவாங்க. ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கிறீங்களா? இப்போ தான் கண்ணு தெரியுதா? நாங்களாம் கண்ணு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு அவங்க தான் கண்ணுக்கு தெரிவாங்க. பேரே சொல்கிறாங்க. தேவையா எனக்கு இதெல்லாம்? அவங்களாம் கண்ணுக்கு தெரிவாங்க, நாங்களாம் கண்ணுக்கு தெரியுமா? இது என்னது? இதுதான் பின்மாற்றத்திற்கு தங்களுக்கு தாங்களே வழிவகுத்து கொள்வது. அதில் கூட போட்டிருக்கிறேன், கவனிங்க. அதில் ஒன்று போட்டிருக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை,